ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் மகாநதி சீரியல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் ரீசெண்ட் ப்ரோமோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு அவங்களோட தாத்தா கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் வந்துட்டு காவேரி ரொம்பவே டிஸ்டர்பாகவே இருந்தா. இந்த அக்ரிமெண்ட் தான் நான் அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுக்க போகிறேன், இது அவளோட கண்ணு முன்னாடியே நான் வந்து கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெண்ணிலாவை கொண்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்துவாங்க. தாத்தாக்கும் விஜய்க்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து காவேரி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட கேட்பாங்க. ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு இன்னும் விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவே மனசும் உடஞ்சி போயிடுவாங்க. ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அந்த பர்த்டேவே வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. வெண்ணிலாவை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, நீங்களே இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போவுமே சொல்லுவீங்கள்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தான் பெஸ்ட் லவ் அப்படின்னு, அதையே கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட காவேரி கேட்கும்போது விஜயால் பதில் பேசவே முடியாது. இவங்கெல்லாம் இதை பற்றி ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, காவேரி இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடுவாங்க, கொடைக்கானல் போயிடுவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுல காவேரி போனதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி விஜய் தேட ஆரம்பிப்பாங்க. காவேரி இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு விஜயே வந்துட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் எதிர்பார்த்ததே வேறு, ஆனால் நடந்தது ஒன்றா இருக்கும். மகாநதி சீரியலோட ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இப்போ தான் வந்துட்டு நடந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? காவேரி பண்ணது சரியாக தப்பான்றதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள்.